வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். புத்தர் சிலை விவகாரம் இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்று யாரும் நினைத்திருக்க முடியாது. தற்பொழுது அது சார்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளும் அதன் பின்னணியில் மஹிந்த ராஜபக்சேயும் தேரர் அவர்களும் ஒரு கூட்டணி அமைத்து இரகசியமான செயல்பாடுகளின் அடிப்படையில்தான் புத்தர் சிலை திரிகோணமலையில் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி பரவலாக பேசப்படுகிறது. உண்மையிலே புத்தர் சிலை விவகாரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, உண்மையிலே அந்த புத்தர் சிலையை மையப்படுத்தி தமிழ் மக்களிடம் ஒரு எதிர்ப்பை உருவாக்க வேண்டும் அல்லது தமிழ் மக்களுக்கும் சிங்களர்களுக்கும் இடையே ஒரு எதிர்களங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இவைகள் கட்டியமைக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழும்புகின்றன. முதலில் புத்தர் சிலைக்கு எழும்பிய எதிர்ப்புகளை குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் புத்தர் சிலையை மையப்படுத்தி எடுத்து வைத்த கருத்து, நீங்கள் என்னடா திடீரென்று கொண்டு வந்து புத்தர் சிலையை எங்களுடைய இடத்திலே வைத்து விடுகிறீர்கள், நான் பாராளுமன்றத்தில் பிள்ளையார் சிலையை கொண்டு வந்து வைத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று மிக ஆணித்தரமாக அவர் கேட்ட அந்த பதிவுகளும், அதுபோல சுமந்திரன் அவர்கள் எடுத்து வைத்த அந்த கருத்துகளும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தன. இந்த சூழலில் புத்த சிலை நிறுவப்பட்ட விடயத்திற்கு ஆதரவு தெரிவித்து தேரர் ஒருவர் திரிகோணமலைக்கு சென்றதும் அங்கு செய்தியாளர்களை சந்தித்து சாணக்கியன் அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டதும் நாம் இங்கு பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றன. ஆனால் தற்பொழுது இந்த புத்த விகாரை, அந்த புத்த சிலையை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலின் உள்நோக்கம் என்ன, பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன? இன்று விமல் வீரவன்சா அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அவர் என்ன கருத்தை பதிவிட்டிருக்கிறார் என்றால், எவ்வளவு எதிர்ப்புகளும் எவ்வளவு தடைகளும் இருந்தாலும் அதை குறித்தெல்லாம் நாங்கள் கவலை கொள்ளப் போவதில்லை. வருகின்ற நவம்பர் 21 நாங்கள் நடத்த இருக்கக்கூடிய போராட்டம் நடந்தே தீரும் என்று அவர் எடுத்து வைத்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த போராட்டத்திற்கு சிங்களர்களை திரட்ட வேண்டும். சிங்களர்களை திரட்ட வேண்டும் என்றால் ஒரு பதட்ட நிலையை உருவாக்க வேண்டும். சிங்களர்களுக்கு எதிரான ஒரு நிலைமை இப்பொழுது உருவாக தொடங்கி இருக்கிறது. தமிழர்கள் சிங்களர்களுக்கு எதிரான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்கின்ற விடயங்களை மையப்படுத்தி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அந்த மாய தோற்றத்தின் அடிப்படையில் அந்த போராட்டத்திற்கு ஆள் திரட்டுவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய சில செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது மஹிந்த ராஜபக்சேயும் அந்த பௌத்த தேரரும் மறைமுகமான சந்திப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றும், திரிகோணமலையில் அந்த புத்த சிலையை மையப்படுத்தி எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த களங்கள் ஒரு போராட்ட களத்தை அல்லது ஒரு இனவாதத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான மறைமுக செயல்பாடுகள் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பி இருக்கின்றன. இப்பொழுது அது நிஜமாக இருக்கும் என்று கூட பலரும் சொல்கின்றார். இந்த இந்த புத்த சிலையை மையப்படுத்தி தொல் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்துகளும் தற்பொழுது உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. நீண்ட காலத்திற்கு பின் தமிழர் தாயகத்திற்கு வருகை தந்த தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழர் தாயகத்தில் பல விடயங்களை குறித்து பேசியிருந்தார். அப்படி பேசிய பொழுது புத்த விடயத்தை மையப்படுத்திய செய்திகளையும் அந்த புத்த சிலையை மையப்படுத்திய செய்திகளையும் எடுத்து வைத்தார். அப்படி எடுத்து வைத்த பொழுது ஒரு திட்டமிட்டு தமிழர்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய ஒரு செயல்பாடாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை தொல் திருமாவளவன் அவர்கள் பதிவு செய்திருந்தார். இந்த சூழலில் இன்று தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் இலங்கையின் ஜனாதிபதி அனுரா அவர்களை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பில் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. அதிலே எம்ஏ சுமந்திரன் ஐயா அவர்கள், சாணக்கியன் அவர்கள், ஸ்ரீதரன் ஐயா அவர்கள்,
போன்ற 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பில் என்ன விடயங்கள் பேசப்பட்டது என்கின்ற ஒரு கேள்வி எழும்பாமல் இல்லை. புத்தர் சிலையை மையப்படுத்திய செய்திகள் எடுத்து வைக்கப்பட்டவுடன் எம்.ஏ. சுமந்திரன் அவர்களும் அல்லது தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் நாடாளுமன்றத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அனுரா அவர்களை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம், நேரம் கேட்கிறோம் என்ற கருத்துக்களை பதிவிட்டார்கள். எல்லோரிடமுமே ஒரு எதிர்பார்ப்பு கூடியது. தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் அந்த புத்த சிலையை மையப்படுத்தி கருத்துக்களை பேசுவதற்கான களத்திற்காக அனுரா அவர்களை சந்திக்கிறார்கள் என்கின்ற விடயம் பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் அவர்களுடைய சந்திப்பில் பல விடயங்கள் பேசப்பட்டு இருக்கிறது என்பதாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் எடுத்து வைக்கின்றன. ஒன்று, மாகாண தேர்தலை மையப்படுத்திய விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சிபிடத்திற்கு ஏறுவதற்கு முன்பு தமிழர்களுடைய நிலையை உறுதிப்படுத்தக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு தமிழர்களுக்கு தேவையான விடயங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் களம் அமைப்பார்கள் என்பதை மையப்படுத்தி கருத்துக்களை பதிவிட்டார்கள். ஆனால் தற்பொழுது அதுபோல நடைபெறுகிறதா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு. மாகாண தேர்தல் நடைபெறுமா நடைபெறாதா என்கின்ற கேள்விகள் இழுபறி நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றன. எங்கே மாகாண தேர்தல் நடைபெறாமல் போய்விடுமோ என்ற அச்சம் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். எனவே அனுரா அவர்களை சந்தித்த பொழுது இது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது. அதுபோல தமிழர்களுடைய பிரச்சனைகள் பலவற்றை குறித்து பேசியிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும், புத்தர் சிலையை வேண்டுமென்றே கொண்டு வந்து திணித்திருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தையும் எடுத்து வைத்திருப்பதாக செய்திகள் சொல்லப்படுகின்றன. அதற்கு அனுராவும் அனுரா ஆட்சியாளர்களும் ஒரு இனவாதம் நடைபெறுவதற்கான களத்தை நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் உருவாக்குவதற்கு தயாராக இல்லை என்பதை மிக அழுத்தமாக பதிவிட்டு அவர்களுக்கு உறுதியும் கொடுத்திருக்கிறார். அந்த உறுதியின் அடிப்படையில் எந்த சூழலிலும் யாருடைய மனதும் நோகாத வகையில்தான் எங்களுடைய ஆட்சி முறைமைகளும் எங்களுடைய அதிகார பவனிகளும் இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் புத்தர் சிலையை மையப்படுத்திய விடயத்தில் அரசு என்ன முடிவெடுக்கும் என்கின்ற கேள்வி இருக்கின்ற பொழுது நீதிமன்றத்தை காரணம் காட்டி அமைதியாகி விடுவார்கள் என்பதும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. திடீரென்று ஒரு புத்தர் சிலையை மையப்படுத்தி இவ்வளவு பெரிய ஒரு கலவரத்தையும் இவ்வளவு பெரிய ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்துவதற்கான ஒரு களத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் அது நாம் புறந்தள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகவும் இருக்கிறது. நன்றியுடன் என்பார்.